20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்ப கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டுக்கே நாசம் RSS சொல்லுச்சா? திமுக பாஜக தான் இந்த நாட்டை சீரழிக்க வந்து சொல்லுச்சா? அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் போய் 2 பேர் மந்திரியா இருந்து வந்து எப்போ வந்தாங்க? அப்போ இதெல்லாம் சொன்னீங்களா? முதுகில் குத்துறாங்க, முகத்தை நெஞ்சில் குத்துறாங்க, அதை சொன்னீங்களா கேட்குறேன். 10 வருஷ காலங்கள் காங்கிரஸ் மந்திரியா இருந்தாங்களா? இது 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோத்து போகிற நேரத்தில் கூடா நட்பு கேடில் விளையும் அப்படின்னு வெளியே வந்தாங்களே, இது என்ன எதில் குத்துறது? அதே மாதிரி ராகுல் காந்தி சொன்னார் சார், என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்லும் போது அவருக்கு தான் லேட்டாக தெரிஞ்சிருக்கு. ராகுல் வந்து யதார்த்தவாதிங்க. ஒரிஜினல் அண்ணன் அழகிரியை என்ன பாடுபடுத்தினா இப்போதானே தெரிஞ்சிருக்கு. அவர் யதார்த்தமாக உலகத்திற்கு நினைச்சு சொல்லிட்டாரு. உண்மை தெரிஞ்சிருக்கோம், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் தெளிவாயிட்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மக்களுக்கு எதிரான சக்தியை நாங்கள் ஒழிப்போம் சொல்லிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போய் பேசணும், அவங்க பாட்டிக்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அது போய் அசம்பிளியில் போய் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் எங்கே தேவையில்லையோ அங்கே போய் பேசியிருக்காப்புல. தொடர்ச்சியான இது மாதிரி செயல் இந்த அவங்க அம்மா தான் போய் அத்திவரதற்காக எத்தனை நாள் கணக்கில் காத்திருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? பாவம், அந்த பையனுக்கு தெரியல பாவம். அதனால் இந்த சனாதனத்தை ஒழிக்கிற விஷயத்த அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் போய் பேசிட்டு அதில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறோம். அவங்க தான் தெளிவாக இருக்கிறாங்களே. அவங்கெல்லாம் அவங்க கடைபிடிக்கிறது வெளியே சொல்கிறது இல்லை. மற்றவனை எதெல்லாம் காலி பண்ணுமோ ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் ஹிந்தி படிப்பாங்க. தமிழ் பண்பாடும்பாங்க. அவங்க வீட்டில் மட்டும் வேறு பண்பாடு தான் இருக்கும். சரி, தமிழ் பண்பாடு என்ன? பேண்ட்டு டிஷர்ட் போட்டு போகிறதா? வேட்டி சட்டை கட்ட தானே. தமிழ்நாட்டில் மிக மோசமான 2 பிரச்சனை என்று நானும் சொன்னேன், என்னை போல பலரும் சொன்னது இந்த 2 தான். பாதுகாப்பு, 2வது இந்த மது. இந்த 2 தான் தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிருக்குன்னு சொன்னோம். வந்த உடனே அந்த நம்பிக்கையை தருகிற வகையில் முதல் கட்டமாக பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்க மது கடைகளை மூடியிருக்காங்க. அதே போல் கோயில் பக்கத்தில் அதான் 700 சில்லறை. இது ஒரு நம்பிக்கையை தருது. அதே போல் பாதுகாப்பு விஷயத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோட நான் சமரசமே செய்து கொள்ள மாட்டேன், உறுதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த எந்த 2ஐ கண்டு பயந்தோமோ அந்த 2ஐ கண்டு பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லியிருப்பதும் செயலில் காட்டியிருப்பதும் நமக்கு ஒரு நம்பிக்கை தெரியும். செந்தில் பெரிய அறிவாளி, உங்களுக்கு புரிஞ்சு தெரியலைங்க. அவர் என்ன சொன்னார்? ஒரு மாசம் முன்னாடி என்ன சொன்னார்? விஜய் பின்னாளர்கள்லாம் தற்கொலை கூட்டம் சொன்னாரா? ஆமாவா இல்லைன்னு சொன்னார்ல. இப்போ ஐடியில் இருக்கிற எல்லாமே தற்கொலை கூட்டம்ட்டாரா? சரி, அதுவும் சரி. அந்த ஐடி காரனை உருவாக்குனதே கருணாநிதி தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தற்கொலை கூட்டத்துக்கே தலைவன் அர்த்தம். அவர் சரியா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியலைங்க. ஆனா என்னன்னு கேட்டா, இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வியாதி மாதிரி. எதை சொன்னாலும் நல்ல வேலை நான் பிறந்ததுக்கே ஒரு காரணம் சொல்லல, அவ்வளவுதான். அதுவும் பத்திரிகைக்காரன் சொல்லிட்டு ஒரு 4 பேர் படுத்துற பாடு இருக்கு, தாங்க முடியல சாமி. எதை கேட்டாலும் திமுக போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை, கலைஞர் போட்ட பிச்சை, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில 8 வருஷம், பெஜவாடா ஜெயில 10 வருஷம், அலிபுரம் ஜெயில 5 வருஷம், அதோட இந்த நம்ம பாளையங்கோட்டையில் ஒரு 2 வருஷம், ஒரு 25 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலில் இருந்தவரா? பைத்தியக்காரப்பா இருக்கடா. இந்த சுதந்திரமே வேண்டான்னு தீர்மானம் போட்ட கூட்டத்தில் இருந்தாலும் போய் அவர் போட்ட பிச்சையில தான் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்றாங்கன்னா, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அழித்து தியாக தீபங்களா போனாருக்கான பேர் தெரியாத, ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர். அவனெல்லாம் பைத்தியங்கிறாங்களா? இந்த மாதிரி ஆட்களை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா கவனிக்கணும். இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? திராவிட இயக்க சுதந்திரத்துக்காக ஒரு சின்ன திரும்ப எடுத்து போட்டது சொல்லுங்க, பேசட்டும். சுதந்திரம் வாங்கலைன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வு? அந்த வகையில இவன் சொல்லணும்னா, கருணாநிதிக்கு, எங்க அண்ணாதுரைக்கு, எல்லாருக்கும் திராவிட இயக்கத்தில் எல்லாரும் ஆட்சியில் இருக்காங்க இல்ல, இவ்வளவு பேரும் சிங்கிற சோறு, வேற்று கட்டுற வேட்டி சேலை, இருக்கிற இடம், இதெல்லாமே காங்கிரஸ் பாரம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு நியாயம். ஏன்னா அவன் போராடி தானே சுதந்திரம் வந்துச்சு.
சுதந்திரம் வந்தாலும் உங்களுக்கு ஆட்சி வர வந்தாலும் இந்த திமிரு, இந்த ஆணவம், கொழுப்பு, அகம்பாவம் எல்லாம் வந்திருக்கு. இதை மக்கள்கிட்ட இனிமே எடுத்து சொல்வதை தவிர ஒரு வழி இல்லை.